இன்று திருத்தணியில் இருந்து வேல் எடுத்துக்கொண்டு மதுரைக்கு ஜூன் 22 முருக பக்தர்கள் மாநாடு இந்து முன்னணியால் ஏற்பாடு செய்யப்பட்ட முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22 நடைபெறுகிறது. பொதுவாக இந்து முன்னணியுடைய மாநில மாநாடு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். 8வது மாநில மாநாடாக இந்த மாநாடு முருக பக்தர்கள் மாநாடாக அறிவித்து மதுரையிலே நடைபெற இருக்கிறது. அதற்காக 12 நாட்கள் வந்து 6 படை முருகனையும் அருள் காட்சியாக அங்கே வைக்கப்படுகிறது. அதில் 5ஆம் படையான திருத்தணி முருகனை அங்கு ஆலயம் அமைக்கப்படுகிறது. அந்த ஆலயத்திற்கு திருத்தணி முருகன் கையில் வைத்து இந்த வேலை எடுத்துக்கொண்டு 6 படை முருகனான நாளைக்கு 5ஆம் படை முருகன் நாளை காலை 10 மணிக்கு மதுரையில் இருக்கக்கூடிய மாநில முருக பக்தர்கள் மாநாடு திடலிலே அமைக்கப்பட உள்ள 6 படை முருகன் ஆலயத்திலே இது வைக்கப்படுகிறது. அதற்கு சொன்னவர் சர்ச்சின்னு சொன்னால் கூம்பா இருக்கும், மசூதின்னா வட்டமாக இருக்கும், இந்து கோவில் சொன்னால் அசிங்கம் பொம்மை இருக்கும். அப்படி சொன்ன திருமாவளவன் இந்த முருக பக்தர்கள் மாநாடை நல்லது சொன்னால் மட்டும்தான் சந்தேகப்படணும். இந்த மாதிரி சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது ஒரு விளம்பரம். நாங்கள் பண்ணதை விட இந்த திருமாவளவன், இந்த சேகர் பாபு இவர்கள்லாம் பண்ணுற விளம்பரம் இருக்குல்ல, சங்கி மாநாடு இது சங்கி மாநாடு இல்லை, ஒட்டுமொத்த முருகர் பக்தர்களுடைய மாநாடு. 5 லட்சம் பேர் ஒன்றா சேர்ந்து கிண்ண சாதனை பண்ண போகிறோம். கந்த சஷ்டி கவசத்தை 5 லட்சம் மக்கள் ஒன்றா சேர்ந்து சொல்ல போகிறோம். அதனால் இது சங்கி மாநாடு இல்லை, முருக பக்தர்கள் மாநாடு தான். இது வந்து சேகர் பாபு சொல்கிற போல இது ட்ரெய்லர் தான். மெயின்ல இங்கே ஏன் பண்ணுறன்றது சீமானுக்கு நல்லா தெரியும். ஏன்னா சீமானை நான் நேராக போய் பார்த்து பேசிட்டு வந்தேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலை வந்து அது சிக்கந்தர் பாதுஷா மலை சொன்னதுடைய விளைவு, சென்னிமலை முருகனை இது கல்வராய மலைன்னு சொன்னதுடைய விளைவு, இது கிறிஸ்துவ மலை, இது இஸ்லாமிய மலை சொன்னதுடைய விளைவு தான் இன்னைக்கு முருக பக்தர்கள் மாநாடு இன்னைக்கு தேவைப்படுது. இதை வந்து பிள்ளையார ரோட்டில் போட்டு உடைச்சாங்க, பிள்ளையாருக்கு செருப்பு மாலை போட்டாங்க. அதனால இன்னைக்கு வீதிக்கு வீதி பிள்ளையார வச்சோம் இந்து முன்னணி. இன்னைக்கு முருகருக்கு பிரச்சனை வந்துக்குது, முருகரை கையில் எடுத்துக்கிறோம். நாளைக்கு வேற சாமிக்கு விட்டதே தப்பு, கோயிலுக்குள்ள விட்டதுக்கப்புறம் ஊருக்காரன் வந்து என்ன உள்ள உடலை சொல்றது வெக்கக்கேடான விஷயம். என் வேட்டி அவுத்துக்குது சொன்னால் நான் தான் இடுப்பில் எடுத்து கட்டணும். என் கோயில் என் சாமி என்ன உள்ள உடலை சொல்றதுக்கு அறநிலைத்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அதிகாரமே இல்லையே. ஏன்னு சொன்னால் கணக்கு பார்க்க வந்தவர்கள் தான் அறநிலைத்துறை. நாட்டாமை பண்ணுறதுக்கு வரதில்லை. ஊராம் தோட்டத்தில் ஒருத்தம் போட்டான் வெள்ளரிக்காய், காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டான் வெள்ளைக்காரன் சொல்லி வெள்ளைக்காரன் அடிமையாக இருக்கும் போது சொன்ன கோஷம் இன்னைக்கு நினைவுக்கு வருது. இந்த கோவில் கட்டினது அறநிலைத்துறையா இல்லை இந்த அரசியல்வாதியா? சொல்லுங்க. இந்த கோயிலை கட்டினது நம்ம முன்னோர்கள், இந்த கோவிலுக்கு நிலம் கொடுத்தது நம்ம முன்னோர்கள். இன்னைக்கு நம்மளை சாமி பார்க்க வரக்கூடாது சொல்றதுக்கு அறநிலைத்துறைக்கு எந்த அருகதையும் இல்லை. காக்க காக்க தர்மம் காக்க மதுரையில் கந்த சஷ்டி கவசம் பாடும் 5 லட்சம் முருக பக்தர்கள். மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம், புண்ணியம் பெறுவோம்.